கணவனின் நீண்ட ஆயுளுக்காக பெண்கள் இருக்கும் காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் முறை, பூஜை செய்ய நல்ல நேரம். காரடையான் நோன்பு இருந்தால் தீர்க்க சுமங்கலி யோகம் மட்டும் கிடையாது, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பல நன்மைகள் ஏற்படும். அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். காரடையான் நோன்பு மாசி மாத இறுதியிலும் பங்குனி மாதத்தின் தொடக்கத்திலும் வருவதாகும். அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் இந்த காரடையான் நோன்பு. இதற்கு காமாட்சி விரதம், சாவித்திரி விரதம் என்று வேறு பெயர்களும் இருக்கின்றது. தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிட்சம் ஏற்பட, இழந்தவை அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கு திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதம். திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை இருந்து அந்த நோன்பு கயிறை கைகளில் கட்டி கொண்டால் விரைவில் மனம் விரும்பிய மணவாளன் அமைவார் அப்படின்றதும் ஒரு ஐதீகம். இந்த காரடையான் நோன்பு எப்படி இருப்பது, பூஜை செய்ய நல்ல நேரம், தாலிச்சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம், அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ்.